நேற்று மாலை மலாக்காவின் ஜாசினில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு அருகில் மின்னல் தாக்கி ஒருவர் இறக்கும் தருவாயில் உயிர் தப்பினார். மாலை 5:30 மணி அளவில் நடந்த சம்பவத்தில் 34 வயது ஹபிசுடின் மிகாத் கனமழையில் திறந்திருந்த கதவை மூடுவதற்காக குடையுடன் தனது காரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மின்னல் திடீரென தனக்கு அருகில் இருந்த ஒரு துரியான் மரத்தை தாக்கியதாகவும் அது தன்னையும் தாக்கியதாகவும் அவர் கூறினார். தாம் ஒரு குண்டு வெடித்தது போல் பறந்து சென்றதாக அவர் தெரிவித்தார். இதனால் திகைத்து போனதாகவும் தாக்குதலால் மரம் பாதியாக உடைந்ததை கண்டதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டை அடைந்தவுடன் சரிந்து விழுந்ததாகவும் இரண்டாவது முறையாக மின்னல் தாக்கிவிடுமோ என்று தாம் அஞ்சியதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் இறந்து விடுவேன் என்று நினைத்ததாகவும் ஆனால் பின்னர் வலி குறையத் தொடங்கியதை உணர்ந்ததாகவும் அவர் கூறினார். மருத்துவ பரிசோதனையில் கடுமையான காயங்கள் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஒட்டி கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள 6 நெடுஞ்சாலைகள் மற்றும் 25 முக்கிய சாலைகள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மே 28ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. KLIA, KLCC, இஸ்தானா நெகாரா மற்றும் பல ஹோட்டல்களுக்கான வழித்தடங்கள் மூடப்படும் என்று புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். மூடல்கள் கட்டம் கட்டமாக செய்யப்படும் என்று அவர் கூறினார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் தங்கள் இலக்கை சரியான நேரத்தில் அடைய ஒவ்வொரு மூடலும் 30 நிமிடங்கள் நீடிக்கும் என்று அவர் கூறினார். போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக மூடலில் உள்ள சாலைகளில் தங்கள் வாகனங்களை கண்மூடித்தனமாக நிறுத்த வேண்டாம் என்று அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். அத்தகைய வாகனங்கள் மீது அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவற்றை இழுத்துச் செல்வது உட்பட அடங்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மலேசியாவில் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் ஒரு முக்கியமான நிலையை எட்டியுள்ளது என்றும் மேலும் அது தற்போது பொது பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் நாட்டின் சமூக கட்டமைப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளதாகவும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி இன்று தெரிவித்தார். அண்மைய தரவுகளை மேற்கோள் காட்டி பேசிய அவர், நாட்டில் 1,92,857 போதைப்பொருள் உபயோகிக்கிறவர்கள் மற்றும் அடிமையானவர்கள் இருப்பதாகவும் அவர்களில் 61 விழுக்காட்டினர் 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி 15 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கையில் 96 விழுக்காட்டினர் ஆண்கள் என்றும் பெரும்பாலும் சகாக்களின் செல்வாக்கு மற்றும் ஆர்வத்தால் அவர்கள் இயக்கப்படுவதாகவும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதற்கான அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தேசிய விஷ மையத்தின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் காளான் சுவை கொண்ட வேப் தயாரிப்புகளில் சைலோசைபின் மற்றும் சைலோசின் போன்ற மனோவியல் சார்ந்த பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பது குறித்து புதிய கவலைகளையும் அவர் எடுத்துரைத்தார். இந்த பொருட்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் உடனடி மற்றும் மிகவும் தீவிரமான அமலாக்க நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற முறைகளை சிறப்பாக கண்காணிக்கவும் அதிக கவனம் செலுத்திய மற்றும் பயனுள்ள யுத்திகளை உருவாக்கவும் உள்துறை அமைச்சும் குற்ற தரவு வலையமைப்பு பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தும் என்றும் ஜாகிட் அறிவித்தார். தடுப்பு, சிகிச்சை, மறுவாழ்வு மற்றும் அமலாக்கத்தை உள்ளடக்கிய தேசிய மருந்து கொள்கையை செயல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இல்லாத வேலை வாய்ப்பு மோசடி கும்பலின் போலியான வார்த்தைகளை நம்பி இல்லத்தரசி ஒருவர் 1,58,498 வெள்ளி தொகையை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட அந்த 30 வயதுடைய பெண் 10 விழுக்காடு கமிஷன் தொகை கிடைப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஹோட்டல் அறைகளை முன்பதிவு செய்வதற்கான வேலை வாய்ப்பினை வழங்கும் விளம்பரத்தை கடந்த மே 9ஆம் தேதி சமூக ஊடக தளத்தில் கண்டதாக கொலத்திரங்காடு மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். ஹோட்டலின் மதிப்பீட்டை அதிகரிப்பதே இந்த பணியின் நோக்கம் என்று அப்பெண்ணிடம் கூறப்பட்டுள்ளது. ஹோட்டல் அறையை தேர்வு செய்வதற்கு வழங்கப்பட்ட இணைப்பை கிளிக் செய்து பணி முடிந்ததும் ஒரு புகைப்படத்தையும் கட்டண சான்றையும் அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிடப்பட்டது.
இந்நிலையில் தனது முதல் பணிக்கான கமிஷன் பெற்றதை தொடர்ந்து உற்சாகம் அடைந்த அந்த பெண் 9 வங்கி கணக்குகளுக்கு படிப்படியாக 1,58,498 வெள்ளி தொகையை அனுப்பி மற்றொரு பணியையும் முடித்துள்ளார் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தனது தந்தையின் வணிக மூலதனத்தை பயன்படுத்திய இல்லத்தரசி வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி கமிஷன் கிடைக்கப் பெறாததால் பெரிதும் அச்சமடைந்து சந்தேக நபரை தொடர்பு கொள்ள அவர் மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியில் முடிந்ததாக அஸ்லி தெரிவித்தார். லங்காவியில் நடைபெறவிருக்கும் 2025 லங்காவி அனைத்துலக கடல் மற்றும் வான் கண்காட்சியில் வான் சாகச நிகழ்வில் பங்கேற்பதிலிருந்து இந்திய வான்படையின் சூர்யா கிராண்ட் ஏரோபேட்டிக் குழு விலகி உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு தொடக்கத்தில் விருப்பம் தெரிவித்திருந்த இந்தியா அந்நாட்டில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அந்த முடிவை ரத்து செய்துள்ளது என்று தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். ஆகாய சாகச கண்காட்சியில் இருந்து இந்தியா விலகிய போதிலும் ரஷ்யாவின் ருசியன் நைட்ஸ் மற்றும் இந்தோனேசியாவின் ஜூபிட்டர் போன்ற குழுக்களை கொண்டு இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 17வது முறையாக நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் மொத்தம் 57 விமானங்கள் பங்கேற்கும் என்றும் அவற்றில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 43 விமானங்களும் அடங்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கண்காட்சியில் 34 விமானங்கள் மட்டுமே பங்கேற்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டைச் சேர்ந்த 26 விமானங்களும் புரூனை, ஜெர்மன், இத்தாலி, கனடா, சிங்கப்பூர், ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 17 விமானங்களும் இந்த கண்காட்சியில் பங்கேற்கவிருக்கின்றன. இவை தவிர இந்தியா, பிரேசில், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக விமானங்களும் இதில் பங்கு கொள்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். கடல்சார் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 31 கப்பல்கள் அணிவகுப்பில் பங்கேற்கும் என்று அவர் கூறினார். வேப் எனப்படும் மின் சிகரெட் தொடர்பான பொருட்களை தடை செய்வது தொடர்பில் ஸ்லாங்கூர் மாநில அரசு இன்னும் 2 மாதங்களில் இறுதி முடிவை அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு சுகாதார அமைச்சு, மாநில சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி மன்றங்களை உள்ளடக்கிய 2 கூட்டங்களை தாங்கள் நடத்தி உள்ளதாக பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் கூறினார். தடை அமலாக்கத்தை நோக்கி தாங்கள் சென்று கொண்டிருப்பதாகவும், எனினும் அணுகுமுறை எச்சரிக்கையாகவும் விரிவானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வேப் மற்றும் மின் சிகரெட் பொருட்களின் விற்பனைக்கு எதிராக தடை விதிக்கும் பரிந்துரை வரும் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் என்று மாநில மந்திரி பெசார் டத்தஸ்ரீ அமீருடீன் ஷாரி முன்னதாக கூறியிருந்தார். அதிகமானோர் மின் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகி வருவதால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்கு வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.